Hello everyone, I'm Naveen. Welcome to Analogy. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா கட்டாய புராணம் இந்த what we call ஷார்ட் ஃபிலிமோட அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போறோம். ஸோ லேட்டா நான் ரியாக்ட் பண்றேன். இந்த டீசர் வெளியே கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. நானும் ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் டைம் டிலே ஆகி பிஸி ஆகி இப்பதான் டைம் கிடைச்சிங்க ரியாக்ட் பண்ணேன். ஸோ இந்த டீம்ல யாச்சும் பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ ஒன்றும் பார்க்கல நான் ஒன்றும் டீசரு. ஸோ இப்போதான் இடையில வந்துட்டு அந்த டீம்லேருந்து வந்துட்டு இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஒன்று. ஸோ இன்ஸ்டாகிராம்ல தான் நான் பார்த்தேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த டீமுக்கே வந்துட்டு நான் பெரிய பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோ மூலியமா. ஸோ நல்லா பண்ணுங்க, பெட்டரா பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு கட்டாய புராணம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு மியூசிக் வீடியோ. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். அது வந்துட்டு அனிமேட்டட் மியூசிக் வீடியோ கட்டாய புராணம். லைக் இந்த ராமாயணமா மகாபாரதமா சாரி ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஹனுமான்லாம் வச்சு ராமர்லாம் வச்சு ஒரு மாதிரி லைக் வந்துட்டு ஃபன்னியாவும் லைக் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரியே செஞ்சிருப்பாங்க. ரிலீக்ஸா இருக்கட்டும், ரேப் போர்ஷன்லாம் இருக்கட்டும். அது ஒரு மலையாளம் மியூசிக் வீடியோ. கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, வைவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்லாங்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அனிமேட்டட் விஷுவலி வாவ் அல்டிமேட்டா இருந்துச்சு, அமேசிங்கா இருந்துச்சு. அந்த விஷுவலி அவங்க போட்டு ஒர்க் தெரியுது. அந்த கலரிங்கா இருக்கட்டும் நல்ல கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் படம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மியூசிக் வீடியோ சொல்றேன், சாங்ஸ் கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு, ரிலீக்ஸோட சூப்பரா இருந்துச்சு. சரி, நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மியூசிக் வீடியோட தான் அந்த மியூசிக்கோட ஷார்ட் ஃபிலிம் தான் இதுதான் சொன்னாங்க. அப்புறம் அந்த டீம் மெம்பர் நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டீசர் ரியாக்ட் பண்றேன், காப்பி ரைட்லாம் போட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ யா, நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் ரைட்டர் எல்லாமே வந்துட்டு நம்ம சென்ஸ் ஸ்டைல். ஸோ அவருக்கு தான் வந்துட்டு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், நல்லா பெட்டரா பண்ணுங்க. கண்டிப்பாக இப்போ டீசர் தான், என்ன ரிலீஸ் டேட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ சென்ஸ் ஸ்டைல் அண்ட் க்ரூ சிக்னேச்சர்னு போட்டிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. ஸோ எல்லா க்ரூ மெம்பருக்கும் என்னோட விஷயம் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டீசரை பார்த்துருமா. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. ஸ்லாங் புரியாது, பரவாயில்ல, சப்டைட்டில் வந்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி. എന്ത് ചെയ്തിട്ടും കാര്യമില്ല. ഓ ഷിറ്റ്. ചേട്ടാ റീൽസ് പോലും കാണാൻ പറ്റൂല. PUBG banned. You guys thought like this, right? No. എനിക്ക് അവന്റെ കൈ അടിച്ചോടിക്കണം. ശബരിമല യുവതീ പ്രവേശനത്തിൽ സംസ്ഥാന വ്യാപകമായി പ്രതിഷേധം തുടരുന്നു. പൈസ വെച്ചിട്ട് പണക്കണം. Guys, we are doing it. എല്ലാ പ്രൊവൈഡേഴ്സിനെയും കോൺടാക്ട് ചെയ്യും. ടുഡേ കേരള വിൽ ഒബ്സർവ് a complete call and internet shutdown. Sense style and crew signature. ഓ ശരിയാണല്ലോ, ഇതുകൊണ്ട് പോയിട്ട് എന്തുണ്ടാക്കാന്. This May, okay. நைஸ்ங்க, சூப்பருங்க. ஓகே, கட்டாய புராணம் டீசர் பார்த்துட்டோம். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், யாரும் ஒன்று பார்த்து செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆர்டிஸ்ட் இந்த யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தேவைப்பட்ட அவங்களோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு எபிசோட் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது டைம் தான் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கட்டாய புராணம் டீசர் வந்துட்டு பார்க்கும்போது என்ன டீஸ் பண்ணிருக்காங்க, மேபி இந்த இன்டர்நெட் ஃபோன்ஸ் இதை பத்தி வந்துட்டு பேன் பண்றது, அதை பத்தி ஸ்டாரி போக போகுதுன்னு நினைக்கிறேன். லைக் இது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லையா லைக் பப்ளிக்ஸா லைக் வந்து ஒரு பப்ளிக்கு பாதிக்க மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் இருக்க போகுது. அதை சார்ந்து தான் கதை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை மந்த்ஸ் வீடியோ ஷார்ட் ஃபிலிம்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த விஎஃப்எக்ஸ்லாம் அந்த பட்டன் கழுந்துடுது, மலை இது அந்த எலக்ட்ரிக்லாம் இந்த ஒரு ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி, விஷுவல் குவாலிட்டி நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் டீம் அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு திறமையான பர்சன்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் பா, விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. வேற என்னென்ன விஎஃப்எக்ஸ் அவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. லைக் வந்து இது எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டீசர் மாதிரியே இல்லைங்க, ஒரு படம் மாதிரி இருக்கு, ஒரு படத்தோட டீசர் மாதிரி இருக்கு. லைக் வந்து ஒரு லோ பட்ஜெட்னு அப்படின்னு சொல்லக்கூடாது, லைக் வந்து குறைவான பட்ஜெட்ல எடுக்கிற படம் ஒன்று இருக்கும்ல, வித் குட் ஸ்டாரி, அந்த மாதிரி அதோட டீசர் கட்டு இருக்குங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே தெரியுது அவங்களோட ஒர்க்
எந்த அளவுக்கு பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்றேன். திஸ் மே எப்போ வெளியாகும்னு தெரியல. ஸோ மேபி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஸோ ஒன்றும் பார்க்காதவங்க கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அப்புறம் நம்ம கட்டாய பூரணம் அனிமேட்டட் மியூசிக் வீடியோ வந்து நான் ரியாக்ட் பண்ணிருப்பேன், அதுவும் நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க அவங்க அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க வந்துட்டு நான் கீழே ஒரிஜினல் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் டிக்டாக் அக்கௌண்டோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. டைம் இருக்கிறப்போ தேவைப்பட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யா, நீ சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் பாய்.